Chettinad Cement. Perfect concrete choice. 63 years of excellence. சிவகாசி அருகே அதிகாலையில் வாயையும் கண்களையும் பொத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட காக்கி சட்டை கொள்ளையனை 70 வயது மூதாட்டி ஒரு சொம்பு தண்ணீரில் விரட்டியடித்து வீர சாகசம் புரிந்துள்ளார். மூதாட்டி கத்தி கூச்சலிட்டதும் உஷாரான கொள்ளையன் பொதுமக்களிடம் சிக்கினால் சிதைத்து விடுவார்கள் என்றெண்ணி குடுகுடுவென குள்ளநரி போல் ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முரத்தால் புலியை விரட்டிய வீரமங்கை குறித்து சங்க கால இலக்கியங்களில் படித்து மட்டும்தான் இருப்போம். அதனை நடைமுறையில் பார்க்க சாத்தியம் இல்லை. ஆனால் 70 வயதான இந்த வீரமங்கை ஒரு சொம்பு தண்ணீரால் ஒரு கொள்ளையனையே விரட்டி சங்க கால இலக்கியத்தையே மிஞ்சிவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழனி ஆண்டவர்புரம் காலனியை சேர்ந்தவர் மூதாட்டி மகேஸ்வரி. இவர் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டின் முற்றத்தில் தண்ணீர் தெளிப்பது வழக்கம். அதன்படி காலை 4:30 மணியளவில் கண்முடைத்த மகேஸ்வரி ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவிவிட்டு முற்றத்தில் தண்ணீர் தெளிக்கலாம் என்பதற்காக தயாராக நின்றார். இந்நிலையில் துண்டால் தலை மற்றும் முகத்தை முழுமையாக மறைத்து கண்கள் மட்டும் வெளியே தெரியும்படி முகமூடி அணிந்து கொண்டு திண்ணையில் சைலண்டாக அமர்ந்திருந்த ஒரு காக்கி சட்டை ஆசாமி மகேஸ்வரியின் பின்னால் சென்று அவரது வாயையும் கண்களையும் பொத்தி நகைகளை கொள்ளையடிக்க முயன்றார். ஆனால் உஷாரான மூதாட்டி தனது கையில் இருந்த ஒரு சொம்பு தண்ணீரை மர்ம ஆசாமியின் மேல் ஊற்றியதோடு கத்தி கூச்சலிட்டுள்ளார். இந்த பட்டியலை ஏறிட்டு என் கண்ணை பொத்திட்டேன். கண்ணை பொத்தியும் விடுடான்னு கத்துறேன், விட மாட்டேங்கிறேன். என்ன செய்யறதே தெரியல. நானும் ஒரு 10 வட்டம் கத்தி பார்த்தேன், அதெல்லாம் விட மாட்டேங்கிறேன். பிறகு செம்புல தண்ணி இருக்குதா மூஞ்சில சலார்னு ஊற்றி வச்சிருக்கேன். நான் செயின் போட்டிருப்பேன், அது எப்பயுமே கழட்டி வச்சிருப்பேன். எல்லாம் ஒண்ணுமே தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரியுது. பார்க்கணும், நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சைக்கிள்ல தான் வந்திருக்கேன். மூதாட்டி ஆசிட் போன்ற ரசாயனம் ஏதாவது ஊற்றுகிறாரோ என மர்ம ஆசாமி அச்சமடைந்தாரோ என்னவோ. ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றியதும் திருட்டு ப்ராசஸையே கைவிட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். கூடவே நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டதாலும் மர்ம ஆசாமி அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். பொதுமக்கள் கூடினால் தர்ம அடி நிச்சயம் என மர்ம ஆசாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கணக்கு போட்டது போன்றுதான் இருந்தது அவர் குடுகுடுவென குள்ளநரி போல் ஓடிய ஓட்டம். அந்த செம்பு கணக்கில் தண்ணி இருந்ததுனால அது என்ன, அவன் தண்ணி அடிச்சோன்னா அதுல என்ன கலந்துருக்கான்னு நினைச்சானா என்னன்னே தெரியல. சலான் அடிக்க அந்த நாய் குலைக்கும் அவனே அப்படியே போயிட்டேன். கொள்ளையனை விரட்டி பிடிக்கும் அளவுக்கு மூதாட்டிக்கு சக்தி இல்லாத நிலையில் தனது உறவினர்களை எழுப்பி நடந்த விபரத்தை கூறியுள்ளார். அதன் பிறகு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர் மூதாட்டியின் உறவினர்கள். அதில் தெருவில் உள்ள நாய்களை கல்லால் அடித்து விரட்டிக்கொண்டே சைக்கிளில் வந்த மர்ம ஆசாமி மூதாட்டியின் வீட்டின் முன்பு 1 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. நாய் எப்பயுமே ஒரு தெருநாய் 2-3 இருக்கும். அதை இடசே கல்லால் அடிச்சு, இந்த வீடியோல பார்த்ததுல கல்லால் அடிச்சுட்டே வந்திருக்கேன். அதனால ஒரு நாயும் எனக்குல இல்லை. இல்லாட்டா நாய் குலைக்கும் எல்லாம் செய்யும். என்ன தெரியும் நல்லா. இப்ப பாருங்க கிடக்கு பாருங்க நாய். அது அந்த நேரத்துக்கு கிடக்கல. அதை அந்த வேற வீடியோல காட்டுறாங்க, கல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே வந்திருக்கேன் 4 மணில இருந்து. இதையடுத்து சிசிடிவி கேமரா ஆதாரத்தோடு சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் காக்கி சட்டை அணிந்து கொண்டு களவாணித்தனத்தில் ஈடுபட்ட நபர் யார், அவர் மூதாட்டியை தினமும் நோட்டமிட்டு இந்த சம்பவத்தை செய்தாரா, அந்த மர்ம ஆசாமி அதே பகுதியை சேர்ந்தவரா அல்லது வேறு பகுதியை சேர்ந்தவரா, மூதாட்டியிடம் மட்டும்தான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது இதே போன்று பலரிடம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா என விசாரணையில் இறங்கியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தங்கள் பகுதியில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் வயதானவர்கள் அதிகம் இருக்கும் இப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் மூதாட்டி மகேஸ்வரியின் மருமகள் பொற்கொடி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஏரியாலயும் ரொம்ப கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால
கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. போலீஸ்ல இருந்து அப்பப்போ யாராவது ரவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தைரியமா இருக்கும். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.